மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாட்சியோடு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கழகத்தினுடைய கொள்கை மற்றும் பொதுச் செயலாளர் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் நம் அனைவருடைய உழைப்பால் மக்கள் ஆதரவால் நாளைய முதல்வராக இருக்கின்ற அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அம்மாவின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவது சம்பந்தமான இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் கணேசராஜா அவர்களே அச்சை கணேசராஜா அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்க இருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் சுதா பரமசிவம் அவர்களே, முன்னாள் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்களே, கொண்டாடணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம 55 வார்டு இருக்குது, கிட்டத்தட்ட மாணவர் வீட்டில் ஒரு 200 கிளைக்கழகங்கள் மேலே இருக்கும். எல்லா இடத்துலையும் அன்றைக்கி அம்மா படம் வச்சு மாலையை கொண்டு நம்ம மைக் செட் கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மைக் செட் கட்டி அம்மாவுடைய பாடல் எம்ஜிஆருடைய பாடல்கள்லாம் ஒலிக்கணும். அது ஒலித்தாலே அந்த பாட்டை கேட்டாலே மக்களுக்கு வந்து ரெட்டலைக்கு போட்டு கொடுக்கணுங்கிற தெரிஞ்சுக்கூட கொஞ்சம் வரும். அதனால் நீங்கள் எல்லாருமே அது கூர்ந்து முன்னதாகவே அந்தந்த பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர்களுக்கு சொல்லி மைக் செட் கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி பக்காவாக மைக் செட் கட்டி எம்ஜிஆர் அம்மாவுடைய பாடல்களை ஒலிக்க செய்து அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இது சொல்லப்போனால் நீங்கள் ஊருக்கு தெருமுனை கூட்டங்கள் நடத்தலாம். நம்முடைய கூட்டணி கட்சியான பிஜேபி கட்சி நடத்தினா பாளையங்கோட்டையில் மட்டும் 3 இடத்துல தெருமுனை கூட்டம் நடத்திட்டு இருக்கு. அதனால் நீங்களும் ஒவ்வொருத்தரும் அங்கனங்கன்னு ஒரு மைக் செட்டை கட்டி இங்கே இருக்கிற பேச்சாளர் மாவட்ட சார்ட்டை கேட்டு யாரையாவது ஒரு ஆள் அனுப்பணும்னு தான் அனுப்ப போகிறாரு. ஒரு ஆளை வச்சு நீங்கள் நல்லா சிறப்பாக பேசி அங்கங்கே தெருமுனை கூட்டங்கள் பேசி நம்முடைய திமுகவுடைய மக்கள் உறவு செயல்கள் அவங்களுடைய குடும்ப ஆட்சியை பற்றின விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி நம்முடைய நல்லாட்சி கடந்த ஆண்டில் எடப்பாடியார் கொடுத்தது 2021 வரைக்கும், அப்புறம் அந்த வெளியா ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ளை சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான திட்டம். அந்த திட்டத்தை அந்த எடப்பாடியார் தந்திருக்காரு. இங்கே வச்சு கூட நம்முடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் உங்களுக்கெல்லாம் டெமோ பண்ணி காட்டினாரு. அந்த திட்டத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒரு 100 வீட்டுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இருக்கிற இந்த பல நாட்களில் நம்ம மாநகராட்சி தான் மாநகராட்சி பகுதியில் அதை காட்ட சொல்லியிருக்காங்க, பேரூராட்சி பகுதியிலையும் அது மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு திருப்பி ஒரு 4 நாள் தேனி மாவட்டத்துக்கு போக சொன்னாங்க. என்னென்னு கேட்டால் அந்த வெளியா ஆட்சி உங்கள் வீட்டுக்குள்ளே சாட்சி அப்படிங்கிற திட்டத்தை எல்லா இடத்துக்கும் போதா அப்படிங்கிறத பொறுப்பாளர்கள் முறையில் நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டில் ஒரு பேரூராட்சி போகிறாங்க, ஒரு வார்டில் எத்தனை போகிறாங்க, நகராட்சியில் அங்கே மாநகராட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லி தான் என்ன அது மாதிரி இங்கேயும் நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்காது. அப்படியே அவங்க அலறி போயிடுறாங்க அந்த அமௌண்ட்டை கேட்டு, இவ்வளோ வித்தியாசம் இருக்கா, நம்ம இவ்வளோ செஞ்சு இவ்வளோ இழந்திருக்கோமா அப்படின்னு. அவங்க கொடுத்தது கொஞ்சம், இழந்தது நம்ம அதிகம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஆதாரம். அதையும் எல்லோரும் இல்லந்தோறும் செஞ்சு அதை மாவட்ட செயலாளருக்கு டெய்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. எத்தனை வீட்டுக்கு போயிருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. ஏன்னா இந்த தேர்தல் காலம், இந்த போர்க்காலத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடினா தான் எதிரியை வீழ்த்த முடியும். ஆகவே அனைவரும் இணைந்து எதிரியை வீழ்த்துவதில் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.